பிரியமானவர்களே, இன்றைக்கும் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரும்படி இங்கு வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் வேணும்? ஹல்லேலூயா! இப்பொழுது அந்த சந்தோஷத்தை அப்படியே நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுதே எந்த துறையிலையும், படிப்பிலேயோ, வேலையிலேயோ, குடும்பத்திலேயோ, சமுதாயத்திலேயோ எங்கு உங்களுக்கு சந்தோஷம் வேண்டும் என்றாலும் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தருவது உறுதி. வேதத்திலும் சங்கீதம் 16:11 கூறுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று வேத வசனம் கூறுகின்றபடி இன்றைக்கும் அவர் சமூகம் இந்த இடத்தில் இருக்கிறது. அதனால் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த பரிபூர்ண சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடுப்பது நிச்சயம். நிச்சயமாக அவர் சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நிரப்ப போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவருடைய சந்தோஷத்தினால் நாம் நிறையும் பொழுது ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நமக்கு செய்கிறார். சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது அவர் நம் கஷ்டங்களை எல்லாம் எடுத்து போட்டு நம் கவலைகளை எல்லாம் மறக்க வைத்து ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். நெகேமியா 8:10 இந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள் நாம் சந்தோஷமாயிருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறாராம். ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறார். நம்மிடமிருந்து எல்லா வீக்னஸையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா சுகவீனங்களையும், எல்லா பாரங்களையும் ஆண்டவர் எடுத்து போட்டு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். இதை எப்படி கொடுக்கிறார் என்று பார்ப்போம். முதலாவது காரியம், பிரச்சனைகளையும் உலகத்தையும் ஆண்டவர் நம்மை மறக்க செய்கிறார். அவருடைய சந்தோஷத்தினால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது அந்த உலகம் கொண்டு வரும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்க செய்கிறார். வேதத்தில் இதை பார்க்கிறோம். மத்தேயு 14:16 இயேசு இதை போல் திரளான ஜனங்கள் அவரை நோக்கி வந்து அவருடைய பிரசங்கத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் நாள் முழுவதும் அவர்களுக்கு ஜெபம் செய்து அவர்களுக்கு சுகத்தையும் அவருடைய வல்லமையும் அவர்கள் மீது இறங்கும்படி செய்தார். எத்தனையோ பேர் சுகத்தை அடைந்தார்கள், எத்தனையோ பேர் பலனை அடைந்தார்கள். ஆனால் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் போது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நேரம் கடந்தது. அதை அவர்களால் உணரவே முடியல. எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், எவ்வளோ கவலையோடு அவங்க வந்து உட்கார்ந்து இருப்பார்கள். ஆனா பாத்தீங்கன்னா இயேசு சுவாமியோட பிரசங்கத்தை கேட்கும் போது, இயேசு சுவாமி பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த சந்தோஷத்தினால் நிறைந்து அவர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, உலகத்தையே மறந்துட்டாங்க, அவங்க கவலையெல்லாம் மறந்து விட்டார்கள். அவர்கள் கண்கள் இயேசு சுவாமி மீதுதான் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் இயேசு சுவாமி அவர்களை பார்த்து, ஐயோ இந்த பிள்ளைகள் பசியோடு உட்கார்ந்துருக்கிறாங்களே என்று அவர் எண்ணி அவர்களுக்கு உணவை அளித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் மனதுருகி அத்தனை பேரையும் நான் ஆசீர்வதித்து அனுப்பணும். என் பிரசன்னத்தில் அவர்கள் சந்தோஷமாக உட்கார்ந்து என்னை நம்பி வந்திருக்கிறார்களே, நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் நமக்கும் செய்ய போகிறார். அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிறைந்திருக்கும்படி செய்ய போகிறார். அவருடைய சந்தோஷத்தினால் நம்மை நிறைந்திருக்கும்படி செய்ய போகிறார். அப்படி நிரப்பும் பொழுது நாம் கவலைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம், பிரச்சனைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம், உலகத்தை துயரங்களை எல்லாம் நாம் மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவதான காரியம் 1 பேதுரு 1:8 நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் பார்க்கலாம். இந்த சந்தோஷம் நம்மை நிரப்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். இந்த சந்தோஷத்தினால் நாம் ஒவ்வொருவரும் நிரம்பும் பொழுது நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறோம். அந்த நம்பிக்கை நமக்குள் இருந்து எழும்புகிறது. ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு இந்த அற்புதத்தை செய்வார், நிச்சயமாக எனக்கு இந்த விடுதலை தருவார், என் கண்ணீரை எல்லாம் நிச்சயமாக துடைப்பார் என்று நீங்களும் விசுவாசிக்க ஆரம்பிப்பீர்கள். மத்தேயு 9:22 பார்த்தீங்கன்னா, 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவள் இயேசு சுவாமி நடந்து செல்லும் பொழுது இயேசு சுவாமியோட சட்டையினோட ஓரத்தை நான் தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று கூறி அவள் ஓரத்தை தொட்டாள். தொடும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை அவரை விட்டு புறப்பட்டு சென்று அந்த ஸ்திரீயை நிரப்பினது. அவள் சுகத்தை பெற்றாள்.
சுகத்தை பெற்றார், உடனே குணமாகினார். அந்த நம்பிக்கை, ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று அவள் நம்பினாள். இன்றைக்கு ஆண்டவர் அதே தான் நமக்கு செய்ய போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சந்தோஷத்தினால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது உலகத்தையே மறக்க செய்ய போகிறார், கவலைகளையே மறக்க செய்ய போகிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்படி அவர் செய்ய போகிறார். அந்த நம்பிக்கையை பார்த்தவுடன் இயேசு சுவாமி நமக்கு தேவையான அற்புதத்தை செய்வார். பார்த்தவுடன் இயேசு சுவாமி நமக்கு விடுதலை கொடுப்பார், நோய்கள்ல இருந்து விடுதலை கொடுப்பார், சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார்.